அவ என்னைக்கு சந்தோஷமா இருந்ததில்ல. பாதி வாழ்க்கை பெத்தவங்க கஷ்டத்திலையும் மீதி வாழ்க்கை கட்டிக்கிட்டவனோட கண்டத்திலையும் போயிடுச்சு. உண்மைதான் ஜோசியரே. லக்ஷ்மி அனுபவிச்ச கஷ்டத்துல சிலதுல என்னோட பாவமும் இருக்கு. அது போக்குறதுக்காக தான் இப்ப அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம ஆசைப்படுறது சந்தோஷமா இருந்தா நாம ஆசையே படாம வர்றது கஷ்டங்கள். இப்போ என்ன கஷ்டம் வரப்போகுது ஜோசியரே? திரும்பவும் அவரு எந்த கண்டத்துல மாட்டிக்க போறாரு? இந்த தடவை கண்டமும் புருஷனுக்கு இல்ல லட்சுமி, உன்னோட பையனோட பையன். லக்ஷ்மி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அத்த இந்த கண்டம் பூஜை எல்லாம்? அந்த கடவுள் எப்போ என் மேல கருணை காட்டுவாரு அத்த? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்ப அவரு இப்போ ஜுன்னு. அந்த கடவுள் கஷ்டத்தையும் துக்கத்தையும் தாங்கிக்க கூடியவங்களுக்கு தான் கொடுப்பாருமா. உனக்கு எந்த அளவு பொறுமை இருக்குன்னு அந்த கடவுள் சோதிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பூமாதேவி அளவுக்கு பொறுமை இருக்குன்னு அந்த கடவுளுக்கு தெரியணும்ல லக்ஷ்மி. இவ்ளோ நாள புருஷன் உயிரை காப்பாத்தி ஒரு நல்ல மனைவியா இருந்த, இப்ப நீ உன் பையனோட உயிரை காப்பாத்தி நீ ஒரு சிறந்த தாயா இருக்கணும். வரப்போற ஆபத்து கூட நீ போராடி ஆகணும். இந்த பூமியில தாயை விட சக்தி வாய்ந்தவ யாரும் இல்ல. உன்னோட வேண்டுதலும் போராட்டமும் உன் புருஷன் பையனுக்கு மட்டும் இல்ல, அந்த கடவுளுக்கும் தேவைப்படுதுமா. ஒன்ன மாதிரி பொண்ணுங்க மூலமா அந்த கடவுள் இந்த உலகத்துக்கே நல்லது செய்ய போறாரு. இதுல ஒரு ஹோப்பாவது இருக்காடா? ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டணும், ஃபைனான்சர்ஸ்க்கு கரெக்டா வட்டி கட்டணும். ஆனா கம்பெனி அமௌண்ட்ஸ் எல்லாம் நில். இந்த விஷயம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா மார்க்கெட்ல நம்ம பேர் மொத்தமும் நாரிடும். இதோ இவங்கள மாதிரி நம்மளும் தலை குனிஞ்சுதான் சுத்த வேண்டி இருக்கும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க டாட், நான் ஏதாவது ஒன்று பண்றேன். ஏதாவது ஒண்ணுனா என்னடா பண்ணுவ? என்ன வழிடா இருக்கு உனக்கு? என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடுங்க டாட். டேய், இப்ப அவ்வளவுலாம் டைம் இல்ல. உடனே நீ ஏதாவது செஞ்சாகணும். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்ன டாட்? ஜேஎம்ஆரோட ப்ராஜெக்டை நீ உடனே டேக் ஓவர் பண்ணணும். என்னடா என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? உன்கிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்ல டாட், ஆனா இந்த ஆப்ஷன் வேண்டாம். ஏன்? அர்ஜுன் லக்ஷ்மியோட சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கோம்னா அதை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. உன் விருப்பு வெறுப்புக்கெல்லாம் நம்ம கம்பெனியை நஷ்டமாக்க கூடாதுடா. இப்போ நீ ஈகோ பார்த்தனா நம்ம கம்பெனி அப்புறம் நம்ம கையை விட்டே போயிடும். டேய், ஒரு பெத்த அப்பாவா உன் நல்லதுக்காகவும் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நீ ஜேஎம்ஆர் சார் ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணி தான் ஆகணும். வேற சொல்யூஷனே இல்லை. என்ன ஆண்டி, மித்ராவும் லக்ஷ்மியும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு அங்கிள் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அத நீ கண்டிப்பா பிரேக் பண்ணிடுவல்ல மனிஷா. அப்படி மட்டும் செய்யலனா மித்ரா லக்ஷ்மி ஒன்னு சேர்ந்துருவாங்க. லக்ஷ்மி மித்ரா கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு மித்ரா ஒத்துக்க மாட்டான். கம்பெனிக்காக மித்ரா எதை செய்யவும் தயங்க மாட்டான். மித்ரா அவ்வளவு ஈஸியா அந்த டீல ஒத்துக்க மாட்டான் ஆண்டி. இப்படி யோசிச்சனா நீயும் தோக்க வேண்டியதா இருக்கும். உண்மையாவ சொல்றீங்க? உயிருக்கே ஆபத்து வரும்போது உயிரா மானமானெல்லாம் யோசிக்க கூடாது மனிஷா. முதல்ல உயிரை தான் நம்ம காப்பாத்திக்கணும். மித்ரா இப்போ கம்பெனிய காப்பாத்திக்கணும். அது போச்சுனா மானமே போயிடும். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? மித்ரா கம்பெனிய காப்பாத்திக்கணுங்கிற யோசனைல இருக்கான். முதல்ல அவன் யோசிச்சு என்ன செய்யறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நீ யோசி. இத நீ செஞ்சனா நீ இறங்கி போன மாதிரி ஆயிடும்ல மித்ரா. ஆனா நான் இதை செய்யலைன்னா கம்பெனி கையை விட்டு போயிடும். கம்பெனிக்காக உன் கேரக்டரை விட போறியா? கேரக்டரே இல்லை, ஈகோவை விட போறேன்.
அப்படின்னா நீ லக்ஷ்மி கூட சேர போறியா என்ன? ஜேஎம்ஆர் கூட சேர போறேன். இது எனக்கு கரெக்டா தோணல மித்ரா. வேற என்ன வழி இருக்கு சொல்லு? உங்ககிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? எந்த வழியும் இல்லைன்னு உனக்கு பிடிக்காதவங்க கூட சேர போறியா? நீ இப்ப என்ன கேள்வி கேட்காத மனிஷா. உங்ககிட்ட ஆன்சர் இருந்தா மட்டும் சொல்லு. நீ வேற ஆப்ஷன் கொடுத்தேனா நான் அந்த வழியில வேலையை பார்க்கறேன். எனக்கு என்னோட கம்பெனி தான் என்னைக்குமே முக்கியம். ஆல்ரைட் மித்ரா, நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. சரி சரி, நான் அதிக டைம் எடுத்துக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு. இப்பவே பெரிய தப்பு நடந்திருக்கு. இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ல சேர முடியாம போயிடும். ஒரு தப்பு சரி பண்றதுக்காக இன்னொரு தப்பு பண்ணக்கூடாது மித்ரா. நீ லக்ஷ்மியை விட்டு தூரமா இருக்கணும்னு நினைச்ச, சோ நீ தூரமா தான் இருக்கணும். உன் எதிரி அர்ஜுன் முன்னாடி நீ தலைகுனிய கூடாது மித்ரா. அதனாலதான் நான் கொஞ்சம் டைம் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு ராங் டிசிஷன்ஸ் எடுத்துறாத, சரியா? சரி, சீக்கிரம் யோசிச்சு சொல்லு. நான் வெயிட் பண்றேன். சரி மித்ரா. அவன் கண்டிப்பா செய்ய மாட்டான் அரவிந்தா. ஒன்னா சேர்ந்து பிசினஸே செய்ய மாட்டேன்னு சொன்னவன் பூஜை எப்படி செய்வான்? யாருக்காகங்க அவன் பண்ண போறான்? வாழ்க்கை வியாபாரம் ரெண்டு ஒண்ணாங்க. வாழ்க்கையில கஷ்டம் சுகத்தையும் வியாபாரத்துல நஷ்டம் லாபத்தையும் ஒண்ண பாப்பானா? அதுக்கில்ல அத்தை, கம்பெனிய பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஜேஎம்ஆர் சாரோட ப்ராஜெக்ட செய்யறது தான் ஒரே ஆப்ஷன். பெரிய மாமா சொல்லியும் மித்ரா மாமா அதை கேட்கல. கம்பெனி ஆப்ஷனா இருக்கலாம், ஆனா பெத்த புள்ள ஆப்ஷன் கிடையாது ஜானு. 1000 கம்பெனிகளை திறக்கலாம், மூடலாம். பணங்கிறது வரும் போகும். ஆனா உயிர் போயிடுச்சுன்னா திரும்பவும் வராது. ஆனா ஜுன்னுவை பத்தி மித்ரா யோசிக்க மாட்டான்ல அரவிந்தா. ஜுன்னு வெளியலாங்க. அவன் பெத்த பையன் தானே, அவனோட ரத்தம் தானே. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஜுன்னுவுக்கு பிரச்சனை வரப்போறதும் மித்ராவால தான். இவ்வளவு நாளா மித்ராவை லக்ஷ்மி காப்பாத்தலையா? இப்ப பெத்த பையனுக்காக மித்ராவால பூஜையில உட்கார முடியாதா? அதுக்கு அண்ணன் இப்படி யோசிக்கணும்ல பெரியம்மா. யோசிச்சுதான் ஆகணும் விவேக். பையனுக்காக என்ன வேணாலும் செய்யணும். அப்பதான் அவனை அப்பான்னு சொல்லுவாங்க. மாமா அக்காவையே தன்னோட மனைவி இல்லன்னு சொல்றாரு. அக்காவையே அப்படி சொன்ன மாமா ஜுன்னுவ தன்னோட பையனா ஏத்துப்பாரா? அவன் மனைவி இல்லன்னு சொல்லிட்டா லக்ஷ்மி அவனோட பொண்டாட்டி இல்லன்னு ஆயிடுவாளா? இல்ல ஜுன்னு அவன் புள்ள இல்லன்னு ஆயிடுவானா?